ஹை ஃப்ரெண்ட்ஸ், திராவிட முன்னேற்ற கழகம் இதோடைய பிரம்மாண்டமான தேர்தல் சின்னமான உதயசூரியன் சின்னம் எப்படி உருவாச்சு? வாங்க இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்படின்னு அதோட தலைவரா திரு எஸ் ராமசாமி படையாச்சி அவர்களும் திரு கோவிந்தசாமி அவர்கள் அதோட செயலாளராகவும் இருக்கார். இந்த கட்சி சார்பாக 1952 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னம் சார்பில் போட்டியிட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனா 1950களில் சமூக இயக்கமா செயல்பட்டு வந்த திமுகவுடைய கொள்கைகளை திரு கோவிந்தசாமி அவர்கள் ஆதரிக்கிறார். ஆனா எஸ் ராமசாமி படையாச்சி அவர்கள் காங்கிரஸ் கொள்கைகளை ஆதரிச்சு அதுல இணைகிறார். திராவிட கொள்கைகளை பின்பற்றிட்டு வந்த திரு கோவிந்தசாமி அவர்களும் அவருடைய கட்சி ஆதரவாளர்களும் திராவிட பாராளுமன்ற கட்சி அப்படின்னு தனியா செயல்படுறாங்க. அதன் பிறகு உழவர் கட்சி அப்படின்னு புதிய கட்சியையும் திரு கோவிந்தசாமி அவர்கள் தொடங்குறாரு. இந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்குறாங்க. இந்த சின்னத்துல உள்ளாட்சி தேர்தல்கள்ல திமுக ஆதரவாளர்கள் பல பேர் ஜெயிக்கிறாங்க. அதன் பிறகு 1957 நடந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் உதயசூரியன் சின்னத்துல ஏற்கனவே திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சின்னத்துடைய உரிமையாளர் திரு கோவிந்தசாமி அவர்கள் இப்ப திமுக இருக்கார். இதனால திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். இதை ஏத்துக்கிட்ட தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்குறாங்க. அதன் பிறகுதான் திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான சின்னமா உதயசூரியன் சின்னம் உதயமாகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.